அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் என்ன இந்த காணொலிக்கான எங்கே வந்து நாங்கள் மெல்லாகம் அதாவது சுண்ணாத்துலேருந்து அப்படி நேராக வந்தோம்னா மெல்லாகம் வந்து ஒரு பெரிய இடம் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் மெல்லாத சுற்றி காட்ட போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் அவ்வளோத்தையும் வந்து உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். ஒழுங்கு எல்லாம் போய் சுற்றி காட்ட போகிறோம். மெல்லாத்தில் ஒரு கோட் இருக்கேன், மெல்லாம் கோட்ஸ் அதெல்லாம் நாங்கள் போய் காட்ட போகிறோம். அதுக்கிட்ட காணொலி எடுக்க முடியாததும் போட்டிருந்தா எடுக்கல. ஏன்னா கோட்ஸ் அடியில் வந்து போய் வில்லங்கத்துக்கு எடுத்து நாங்கள் உள்ளே தான் இருக்கணும். ஃபோன் அடிக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். அது அப்படி இருந்தால் நான் அதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வோம். இருந்தாலும் தூரத்துலேருந்து காட்டிக்கொள்வோம். நாங்கள் போய் மெல்லாத்தை காட்ட போகிறோம். மற்றது வந்து யாருக்கு உங்களுக்கு இந்த ஊரை சுற்றி பார்க்கணுமென்ற ஆசைகள் இருந்தால் நீங்கள் சொல்லிக்கொண்டு அதை நான் உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக மெல்லாத்தை பார்ப்போம். இப்போ சொன்னால் அந்த போர்டரில் இருக்கிறோம். கொஞ்சம் ஜெட் மோட்டர்ஸ் அடிக்கணும். அங்கால வந்து ஜெட் மோட்டர்ஸுக்கு இந்தியாவில் வந்து மெல்லாகம், அங்கால வேணா சாரி மாறி சொல்கிறேன். ஜெட் மோட்டர்ஸ்லேருந்து ஜெஃப்னா பக்கம் வந்தால் சொன்னாங்க, அங்கால வேணா மெல்லாகம். அப்படியே போய் நாங்கள் தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் மெல்லாம் வந்து அப்படியே நேராக போனால் கேகேஎஸ் ரோட். அதை வந்து கேகேஎஸ் ரோட் தான் நிற்கிறேன். இப்போ போய் பார்த்து கொள்ள போகிறோம். மற்ற காலையில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ மெல்லாத்தை பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நாங்கள் வந்து இப்போ வந்து ஈஜூட்டி அடியிலேருந்து வலிக்கிறோம். என்ன சுண்ணாங்க ஈஜூட்டி அடியிலேருந்து வலிக்கிறோம். அப்படியே வலிக்கிட்டு நாங்கள் அப்படியே நேராக போகிறோம். உங்களுக்கு காட்டிக்கொண்டு ஏற்கனவே நான் சுண்ணாங்க காணொலி போட்டிருப்பேன். அதில் வந்து இதெல்லாம் காட்டியிருந்தேன் நான். அதை வந்து இந்த ஐயனார் கோயிலுக்கு போகிறவளுங்க எல்லாம் காட்டியிருந்தேன் நான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்குது. நல்ல பெரிய ஒரு மண்டபம், 2 மாடி. ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், 2 மாடி மேலே. அப்படிங்கால பார்த்தோம்னா எங்களை ஃபர்னிச்சர் கடைகள் வருது. எல்லாம் சுண்ணாத்துக்கு தானே வரும். என்ன இதெல்லாம் சுண்ணாத்துக்கு தான் வரும். இப்போ நாங்கள் வந்து நேராக போகிறோம். நேராக கொஞ்சம் தூரம் போனோம். இதானே இந்த ஜெட் மோட்டர்ஸ் வந்து என்ன ஓகே. இங்கால வந்து இதில் சுண்ணாமன் இருக்கும். இங்கால அங்கால போகும். ஏன்னா ஜெட் மோட்டர்ஸ் ஜங்ஷன் சுண்ணாகம் இதில் போர்டில் போட்டிருக்குது. இப்போ இங்கால போனோன்னா வந்து எங்களுக்கு மெல்லாகம் வந்துடும். என்ன இது ஒரு கராஜ் ஒன்று இருக்கு. என்ன சுண்ணாம்பு போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கே இருக்கக்கூடாது. அதில் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகவே இல்லை போலீஸ் ஸ்டேஷன். இதுலேயும் போட் ஒன்று போட்டிருக்குது. அதுக்கே ஒன்று இருக்குது. போன முறை நாங்கள் காணொலியில் அந்த டவுட்டாக காட்டியிருந்தேன். நாங்கள் இங்கே வந்து சின்ன கேக் கடைகள் அதெல்லாம் இருக்குது. அப்படி எங்களை காடி கொண்டு போகிறோம் பாருங்கள். மதுரையில் நல்ல பெரிய வீடுகள் எல்லாம் கிடக்குது. 2 வீடு. எப்படி இதில் வந்து ரோட்டு கரையில் மதுரையெல்லாம் ஒரு வீடு இருக்குது. ரோட்டு கடையில் குட்டி ஒரு கோயில் உண்டு. இங்கே ஒரு டியூஷன் சிசிஏ டியூஷன் ஒன்று இருக்குது. இங்கே வந்து இப்போ நாங்கள் மெல்லாதுக்கு வந்துட்டோம் போல இருக்கு. அப்படியே கொஞ்சம் தூரம் சொன்னாங்க. எங்களை காடை கண்டு போகிறோம். உங்களுக்கு பாருங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாத காட்டின ஞாபகம் இருக்குது. நீங்கள் லங்கா சதோசா சொன்னாங்க. ஓகே, எனக்கு கொஞ்சம் தூரத்தில் வந்துடும். வந்து கேகே ஸ்டோர் சொன்னாட்டில் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். நல்லா கடைகள்லாம் வருது. சும்மா போய் அப்படி உங்களுக்கு காடி கொண்டு வரோம் பாருங்கள். வெள்ள வாய்க்கால் வீதி அவங்களே பேரை வச்சுட்டாங்கடா. வெள்ள வாய்க்கால் வீதி என்று வெள்ள நிற்கும் போல இருக்கு. ஓகே, இங்கால வந்து திருஞான சம்பந்த வித்தியாசாலை என்ற ஸ்கூல் இருக்குது. இங்கால வந்து ஸ்ரீ மகாமேரி அம்பாள் தேவஸ்தானம் இதுக்குள்ள. இங்கால போய்க்க வந்து இங்கால மில் இருக்குது, கடைகள் மெல்லாது வந்துடுவேன். ஓகே, காங்கிரஸ் வந்து வீதி மெல்லா. இப்போ நாங்கள் மெல்லாத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படி காட்டுறோம். இங்கால ஒரு கராஜ் இருக்குண்ணே. கராஜா சர்வீஸ் ஸ்டேஷனா பெருசாக இருக்குண்ணே. சர்வீஸ் ஸ்டேஷன் சுற்றி இருப்பீங்க. பெரிய சர்வீஸ் ஸ்டேஷன். பைக்கையும் போயிட்டேன் சர்வீஸ் போட்டினேன். இங்கால பார்த்தா அப்படி கடை தொகுதி லைனுக்கு வருது. அங்கே மேலே வீடு, கீழே வந்து கடை தொகுதி அப்படி லைனுக்கு வருது. மெல்ல அது அப்படி அங்கால பக்கத்துலேயே கொண்டு வருது. லாபம் இங்கால ஒன்று புதுசாக கட்டுப்படுது. இப்போலாம் புதுசாக ஒன்று கட்டுப்படுது. இப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால ஒரு குட்டி கோயில் இருக்குது. இப்போ இங்காலையும் பாருங்கள். அப்படியே ஃபர்னிச்சர் கடை, சின்ன இது கதிரை எல்லாம் இருக்குது. மேலே இருக்குது கடை, அதுக்கு மேலே இருக்குது. 2 மாடியில் இருக்குது. இது என்னது? ப்ரீ ஸ்கூல் உண்டு. ஓகே, ப்ரீ ஸ்கூல் உண்டு. எங்களை வீடுகளும் வருது. இப்படி நாங்கள் மெல்லாத்துக்கு அடுத்து என்ன ஊர் வரும்? தெல்லிப்பளையே. தெல்லிப்பளை. ஓகே, தெல்லிப்பளை ஏற்கனவே காணொலி போட்டிருந்து நாங்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக ஒரிசா வேண்ட காங்கேயன் வெதுப்பகம் பேக்கரி வருது. சில கடைகள் பூட்டுப்பட்டிருக்குது துறாக்கையில். இன்னும் இப்படி வந்து சுண்ணாம ஒரு பெரிய டவுன் அதுக்கு பக்கத்தில். ஏன்னா இப்படி எங்களை பார்த்தோம்னா இதுகள் எல்லாம் டயர் ஒர்க் ஷாப், மற்ற டியூஷன் அகரமே ஃபேமஸ். அகரம் உயர்நிலை கல்லூரி பெரிய டியூஷன் உண்டு. இங்கால பார்த்தோன்னா இங்காலையும் கடை தொகுதியில் இருக்குது பாருங்கள். இங்கால அந்த பழைய இரும்பு முள்ளு கம்பி, அதில் பழைய முள்ளு கம்பி எல்லாம் வாங்கி இரும்பு கடை உண்டு. இங்காலையும் அந்த பரசர கடைகள் அதில் வருது பாருங்கள். காட்டிக்கொள்கிறேன். பக்கத்தில் ஒரு முன்பலியும் வருது. என்ன இதில் ஒரு முன்பலி இருக்குது பாருங்கள். ப்ரைவேட் ஸ்கூலு. இப்படி நாங்கள் காடி கொண்டு போகிறோம். உங்களுக்கு
கூட வந்து இங்கே இப்போ அந்த மெயின் ரோட்டில் வீடுகள்ன்றது குறைவாக இருக்குது. அந்த கடை தொகுதிகள் கூட வந்து கொண்டு இருக்குது. மற்ற டியூஷன் சென்டர் கடை தொகுதிகள் தான் கூட வந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் மெயின் ரோட்டை வந்து காட்டிட்டு பிறகு வந்து கிடைக்க 2-3 ஒழுங்கையில் நாங்கள் போய் காட்ட போகிறோம். இங்கே சுண்டல் கடை இருக்குது. இன்னும் விரையில் வெயில் கொளுத்துது, அப்படியே வெயில் கொளுத்துது. இங்கால வந்து அந்த பூங்காண்டுகள் விற்கிற இடம் இருக்குது பாருங்கள். இந்த வெயிலுக்கு கொண்டே வச்சா வாடி போடும் போல் பூங்காண்டுகள். பழக்கடை இருக்குது இங்கால. அன்னாசி இது வத்தப்பழமே நான் வந்துட்டேன்டா. பழக்கடை இருக்குது. அப்படி இங்கால வந்து ரியா குளிரகம் ஜூஸ் கடை, என்ன ரியா ஐஸ்கிரீம் ஜூஸ் பாரும் இருக்கான். இப்படி இங்கால வந்து இதை ஸ்கூலா மெல்லாகம் விசாலாட்சி வித்தியாசாலை சின்ன சின்ன ஸ்கூலில் என்ன. இப்படி இங்காலையும் வந்து பைக்கள் புதுசாக இறங்கின பைக்கில் தானே, ரைடர் தானே, எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் பைக் நிற்குது. எங்களை கடை தொகுதிகளுக்கு அப்படியே காடி கொண்டு போகிறோம் பாருங்க. இங்கே சின்ன பிள்ளைகள் இப்போ தான் ஸ்கூல் விட்டுருக்க போலையே. ஸ்கூல்கள் வருது. இங்கால நிறைய கடைகள் வருது பாருங்க. மெல்லான் சந்தின விரையில் தான் நாங்கள் என்ன மெல்லான் முதல்ல ஒன்று வருது. கைகேக்கு முன்னுக்கு பிஓசி வருது. இங்கால ஹார்ட்வேர் எல்லாம் வருது பாருங்க. ஹார்ட்வேர் எல்லாம் இருக்குது. அங்கால வந்து ஒரு ஜூஸ் கடை இருக்குது. இந்த இதுக்கு ஜூஸ் ஒன்று குடித்தா நல்லா தான் இருக்குது வேணே. விரைக்க பார்ப்போம், காட்டிட்டு வருவோம். இங்கால வந்து ஒரு இங்காலையும் ஹார்ட்வேர், இந்த கல்லுகள் விற்கிற இடங்கள் அதெல்லாம் இங்கால ஹார்ட்வேர் எல்லாம் இருக்குது பாருங்கள். பழைய பாதையில் இரும்பு கடை. இங்கால வந்து மெல்லாகம் கிராம அபிவிருத்தி சங்கம். பள்ளிக்கூடம் இல்லையா? அது முன்பள்ளி தான்டா. முன்பள்ளியே? அதான் இந்த நர்சரின்னு சொல்லுவோம். நர்சரி மாதிரி அபிவிருத்தி முன்பள்ளி. முன்பள்ளி எத்தனை அது வருதுன்னு ப்ரைவேட்டும் இருக்குது. இங்கால வந்து பிஓசி பேங்க் இருக்குது பாருங்க. எல்லாத்துல அடிமா அந்த ஃபவுண்டேஷன் பெருசாக இருக்கும். அங்கால ஸ்டூடியோ, ஈசன் ஸ்டூடியோ, அப்படி ஸ்டூடியோக்கள் வருது. கூட வந்து பிள்ளைகள் ஏற்றி கொண்டு போய் அந்த 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பிள்ளைகளை வந்து ஏற்றி கொண்டு போயிடும் வேணே. 2K கிட்ஸ் பார்த்துருக்கா? 2K மொபைல் பார்த்து 2K மொபைல் நல்லா ஒரு மொபைல் கடை வருது. 90s மொபைல் உள்ள சந்தை போலையா? சந்தையோ? அது அப்படித்தான் கிடக்கு. சந்தை மாதிரி தான் கிடக்கு. கூட்டி கிடக்கு கொண்டு எங்கே ஆணையில் எல்லாம் சந்தை இருக்கு. எல்லாம் சந்தை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கால பார்த்தீங்களா இங்காலையும் கடை தொகுதிகள் வருது. விரைக்க சும்மா இருக்கா விட்டு பார்ப்போம். அங்காளி பக்கத்தால் விரைக்க இந்த மோட்டர்ஸ் இருக்கு. சிவா மோட்டர்ஸ் இந்த மோட்டர்ஸ். ஓகே, இங்காலையும் கடைகள் போகுது பாருங்க. உங்களுக்கு காட்டி கொள்கிறேன். அங்கே காட்டு. ஓ அண்ணா கூப்பிட்டுக்குதான்ற. ஓகே, அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். இதில் வந்து உண்மையிலேயே அதை ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த கூப்பிட்டு எங்களையும் எடுங்க கொண்டு இது அந்த சிடிவி இப்போ மாதிரி இருக்குண்ணே. ஓகே, எப்படி நாங்கள் பார்த்துருவோம். நாங்கள் கூப்பிட்டு எங்களையும் எடுங்க கொண்டு சந்தோஷமாக இருக்கும் இல்லை? இது எங்கே அது என்ன வீடியோ போடலை. இணுவில் பொலிஸ் மாமா இணுவில் இல்லை வேறு இடம். எங்கால ஸ்கூலோட இது இங்கே ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. ஓகே, இங்கால போய் பார்த்தோம்னா இங்காலையும் சேர்த்து ஒரு ஸ்கூல் இருக்குது. மெல்லாகம் முகப்பு செய்யணும் வேணா ஸ்கூலுக்கு. ஓகே, இங்கே வந்து மெல்லாகம் மகா வித்தியாலயம் வேணா. ஓகே, இங்காலையும் ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்படி இங்கால ஒரு பெரிய உடுப்பு கடை என்ன புது பில்டிங்கோ. எல்லாம் சந்திக்கிட்டே வந்துட்டோம் போலையா. இவங்களை காடி கொண்டு போகிறோம் பாருங்க. பெட்ரோல் செட், குட்டி பெட்ரோல் செட் எல்லாம் பெருசு பெருசாக பெட்ரோல் செட் பண்ணி சின்ன இருக்கிறாப்பா. இது என்ன பில்டிங்? என்ன பில்டிங்? விஜய் மால். ஒரு மால் உண்டு என்ன மெல்லாத்துல இருக்குது. இப்போ நாங்கள் நேராக போயிட்டு திருப்பி வெளியே இருக்கா பார்ப்போம். இப்போ இதுக்கு திருப்போமா ஒரு இடப்பக்கம் இங்காலையும் பாருங்க கடை தொகுதியில் இருக்குது. இப்போ நாங்கள் அங்கால தாண்டி போகிறதுக்கு முதல்ல இடப்பக்கம் சும்மா திருப்பி பார்ப்போம். அளவட்டி பக்கம் வேணே. இங்காலி பக்கம் போன அளவட்டியா அங்காளி பக்கம் போன அளவட்டியா? போகலாம். போகலாம். ஓகே, இங்கால அப்படியே பார்த்து கொண்டு போகிறோம் பாருங்க. அங்காளி பக்கம் போனால் அச்சு வெளி பக்கம் போகலாம் போல. அப்படியே மற்ற பக்கம் எதிர்பக்கம் போனால் ஊர்வல். ஓகே, இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பேர் வேணே. நினைக்கிறேன் அப்படியே நினைக்கிறேன் போலீஸ் ஸ்டேஷன். அங்கே அதில் செக்யூரிட்டி இருக்கிற ஆள் இருந்து பார்த்து முழுசையும் பார்த்து கொண்டிருக்கிறாப்பா. ஓகே, இப்போ இந்த தூக்கி கொண்டு அப்படியே ஏற்றி கொண்டு போய் சரி பைக்கை கொண்டு வர சரி. அப்படியே இங்கே வந்து வீடுகள் எல்லாம் வருது. இதோட ப்ரீ ஸ்கூல் என்ன உங்கள் நேரம் ஒரு பள்ளிக்கம் வருது. இப்போ பெரிய ஸ்கூல் உண்டு. போலீஸ் அதில் இந்த வடிவா முழுசி பார்த்தாட்டா. இங்கால வீட்டில் பார்க்க மதில் வடியாக இருக்கிறாப்ப. இங்கால வந்து மெல்லாகம் உப அலுவலகம் வெளியாகம் வடக்கு பிரதேசது. இங்கால வந்து ஸ்கூல் என்ன ஸ்கூல்? கலாநிதி தங்கம்மா
அப்பா குட்டி தங்கம்மா அப்பா குட்டின்ற ஸ்கூல். கேள்விப்பட்ட பேர் தங்கம்மா அப்பா குட்டி தெரியும். அந்த ஸ்கூல் கனிஷ்ட வித்யாலயம். இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் திருப்பி கொண்டு வருவோம். இப்போ நேரம் வந்து 1:40. வெயில் சும்மா இடிக்குது. எடியண்டா சும்மா எடி அடிக்குது வெயில். அவ்வளோத்துக்கு இதாக கிடக்கு. பங்குனி வெயில் வெள்ளை காட்டுதான் சொல்கிறேன். மாசி மேனி மூசி பெய்யும் அப்படி சொல்கிறது. இடையே மழை கொஞ்சம் பெய்திருந்தது, பிறகு மழையும் காணல. இனி அந்த ஃபோனில் எல்லாம் பிரச்சனை கொடுக்க தொடங்கும். இனி காலம்புற நல்ல வேலைக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடணும். இல்லாட்டி பின்னேரம் வந்து வெக்கையாக இருக்கும். பின்னேரம் வந்து ஒரு வெக்கை இருக்கும். மேலே ஒரு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொண்டு இருக்கணும். அப்படி நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் திரும்ப போகிறோம். திருப்பி எங்களை மெயின் ரோட் பார்க்கணும். இப்போ மாம்பழ சீசன் வரப்போ தானே மாமரம் எல்லாம் பூக்குது. இந்த மாமரம் பூக்கேக்க மழை வந்து சில நேரம் கூட அந்த பூவெல்லாம் கழுவி விட்டுரும். இது என்ன, இது ஒரு மருத்துவ இது மெல்ல மருத்துவ நிலையம் உண்டு. இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். எங்களை வந்து அந்த கட்டுற பொருட்கள் வைக்கிறதுக்கு என்ன இப்போ நாங்கள் மெல்லாத்து தான் நிற்கிறோம். இப்படி எங்களுக்கு காடி கொள்ள நீங்கள் பாருங்கள். இப்போ மெல்லாம் கோட் பெங்காலி பக்கம் பெரும். இது பெருசாக இதுதானே அந்த இதுக்கு போய் ஏற்றுறது. மாசி எப்போ என்ன மெல்லாம் என்ன அளவட்டி சந்தி அதுக்கு போய் ஏற்று நினைக்கிறேன். அதுக்காக தான் போகிறது. இதெல்லாம் கோட் பேர் தான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது. இங்கே வந்து ஆக்கள் நிற்கிறான். எங்கே நீதிமன்ற கட்டட தொகுதி நல்லா அங்கே ஒரு நல்ல ஃபேமஸ். ஓகே, இப்படி நாங்கள் பார்த்தோம். இதுங்க வீடியோ எடுக்க தடையான எதுவும் இருக்கோடா. வாகனம் நிறுத்த தடையான தான் இருக்குது. வீடியோ எடுக்க தடையான ஒன்றும் இல்லை. அதில் நாங்கள் பிரச்சனை இல்லை, வீடியோ எடுத்து கொண்டு போகலாம். நிறைய வாகனங்கள் நிறைய அந்த கப்பு போட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து பிடிச்சி வச்சு விடக்கூடாப்பா. பிடிப்பட்டதுகள் புதுசு எல்லாம் இருக்குது. போட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கு. நாளைக்கு வரும் மெல்லாகம் நீதிமன்றத்தை காணொலி எடுத்த 2 இளைஞர்கள் கைது. ஓகே, நாங்கள் நீதிமன்றம் காட்டணும்னு நினச்சி அப்படியே காட்டிட்டோம். இது கலவதை காட்டிட்டோம். எங்களை போகவும் மெல்லாம் தான் பெறும். கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் திருப்பி கொண்டு அப்படியே சந்திக்கு போய் அங்கே தொடர்ந்து கொள்ளலாம். நீதிமன்ற வீதி மெல்லாம் இப்படி நாங்கள் நேராக போனால் எங்களுக்கு தெரியும். அந்த அளவட்டி சாந்தி அந்த அருணோதயா குழச்சி போகிற சந்தி வரும். அந்த சந்திக்கு ஏற்றலாம். நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கே இந்த வீட்டை பேர் இந்த வீடு செமையாக இருக்குது. லுக் நல்லா இருக்குது. இப்படி ஒரு வீடு கட்ட ஆசை தான். ஆசை மட்டும்தான். அதான் அந்த ஆசையே வறுத்து போயிடும். சரி, நாங்கள் போய் அதில் போய் அதில் ஒரு சந்தி என்று வருது. அதில் நாங்கள் திருப்பி கொள்கிறோம். நாங்கள் அப்படியே இங்கே அதில் ஃபுல்லாக சோளர் அடிக்கிற வெயிலுக்கு இங்கே ஒரு குட்டி கோயில் ஒன்று வருது. அடிக்கிற வெயிலுக்கு சோழர் நல்லா இழுத்து தான் இல்லை மேனே காரன் கூட வேறு மேனே ப்ரொடியூஸ் ஆகிறது கூட வேறு கரண்ட். ஓகே, இப்போ அந்த புதுசாக சோலார் பல்பு அந்த கிளியரன்ஸ் பிரச்சனை ட்ரான்ஸ்ஃபார்மர் அதில் மாற்றினா தானே அந்த கிளியரன்ஸ் அதில் கொடுப்பாங்க. ஓகே, இப்படி நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி நாங்கள் இதெல்லாம் திருப்பி கொள்ளலாம் நினைக்கிறேன். இங்கால வந்து அந்த கட்டுற பொருட்கள் விற்கிற அந்த ஜாட் இருக்குது. இப்படி திருப்போமா? ஓகே, இப்படி நாங்கள் யூ-டர்ன் போட்டு இப்போ சந்திக்கு திருப்பி போய் மெல்லான் சந்திக்கு போய் நாங்கள் அங்கால பார்த்துக்கொள்ள போகிறோம். நீங்களுடைய தொடர்ந்து பார்த்து கொண்டுங்க. மற்ற என்ன வேறு இருந்தான்னு சொல்லிக் கொடுங்க. இது காணொலி இங்கே இந்த ஊரில் இருந்து பார்க்குறாங்க சரி, புலம்பெயர் நாட்டிலேருந்து பார்த்தாலும் சரி, என்ன வேறு இருந்தான்னு சொல்லிக் கொடுங்க. ஓகே, நாங்கள் அங்கே போய் தொடர்ந்து கொள்வோம். சரி, ஓகே, நாங்கள் இப்போ சந்தைக்கு திருப்பி வந்துட்டோம். இப்படி நாங்கள் காடி கொண்டு போக போகிறோம். நாங்கள் திருப்பி பக்கம் திரும்பி தெல்லிப்பளை பக்கம் போக போகிறோம். என்ன நல்லா க்ரௌடாக இருக்குது. மெயின் ரோட் தானே, கேகேஎஸ் ரோட். அப்படி இங்கால பார்த்தோம்னா இங்கால ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது. க்ரீன் சூப்பர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது. லிங்கேஸ் அந்த கடைகள் நிறைய கடை தொகுதிகள் அப்படியே மேல் மாடி போகுது. அப்படியே கட்டுறோம். நிறைய இதுகள் வருது. பேகர் குயின் இருக்குது. அதெல்லாம் போட்டி இருக்குது. இதெல்லாம் புதுசாக அப்படியே சேர்த்து கட்டுப்படுது. இப்போ இங்கால பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. பேங்க் இதில் பீப்புள்ஸ் பேங்கோட பக்கத்தில் ஒரு கடை தொகுதி சைடு வருது. சாப்பாடு கடை இங்கால ஒரு கட்டுறங்கள் வருது. நிறைய கட்டுறங்கள் என்ன எக்கச்சக்கமாக வருது. இங்கால பார்த்தோம்னா ஒரு தேவாலயம் இப்போ செய்த இப்போ போன கிறிஸ்மஸ் செய்த என்ன ஓகே தேவாலயம் செய்தது அப்படியே இருக்குது பாருங்க. தேவாலயம் உண்டு. நாங்கள் போவோம் பார்த்துட்டு போவோம். அப்படியே வீடுகள் அதில் உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். கொஞ்சம் தூரம் போனோன்னே தெளிப்பில் வந்துடுவேன் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் விரைக நல்ல ஒரு குளிர்மையாக இருக்கும் இல்லை இந்த மரத்துக்களை விரைக. செம்மையாக இருக்குடா அப்போ இந்த மரத்துக்களை விரைக. இங்கால என் கடை பரிசர கடைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. டிப்பர் பின்னால் பெட்ரோல் போகுது. இதை கொஞ்ச நாள் பெட்ரோல் தட்டுப்பாடுனாங்க. என்ன அதை ஒன்றுமே தெரியல. அது இங்காலே வீடு கடைகள் வருது பாருங்கள். பெட்ரோல் எங்கே ஊர்களுக்கு அடிக்கிறாங்க இல்லை இங்கால அடிக்கிறாங்க.
வச்சிருக்காங்க ரொட்டி கொண்டு போகிறோம் ம் பிரச்சனை இல்லை அதான் தடுமுறை கடிச்சு விட்டானா முடியும் சரி இப்போ வந்து இப்போ நாங்கள் இந்த காணொலி போட இப்போ பெட்ரோல் பிரச்சனை பற்றிலாம் கதைக்கிறோம் காணொலி போட கொஞ்சம் சில நாட்கள் ஆகிடும் ஏற்கனவே எடுத்து வச்சதை இன்னும் போடையில் அதனால் வந்து சில நாட்கள் ஆகிடும் இது வந்து இப்போ நாங்கள் எடுக்கிறது இப்போ என்றால் 3ஆம் மாதம் 3ஆம் தேதி எடுக்கிறோம் சில நேரம் 1 மாதம் ஆகலாம் 2 மாதம் ஆகலாம் சொல்லல அது இடையே அவசர காணொலிகள் வரைக்கும் அதில் போடுறது ஓடரில் வரைக்கும் வந்து சில நேரம் லேட் ஆகிடும் ஊர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் போய் வந்து ஆக்கெல்லாம் மாறுபடுகிறோம் வேணே ஜோசிப்பேன் சிலவர் எப்படா நாங்கள் வந்து இந்த காணொலி போட்டுருக்கிறோம் எப்படா நாங்கள் வேலை போனாங்களேண்டு அது வந்து இப்போ நாங்கள் இந்த தேதி எடுத்துகிட்டு சொல்லிக்கொள்கிறேன் சந்நிதியான் பிரிண்டர்ஸ் சந்நிதியாண்டு நிறைய கடைகள் வருதுன்னு ம் இங்கால எல்லாம் குறைஞ்சிட்டு டவுன் சைட்டை விட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோமேண்ணே தெல்லிப்பளைய கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஞாபகம் இருக்கேன் நீ தெல்லிப்பளை வீடியோ எடுத்து இதில் அங்கே ரெண்டு இன்ட்ரோ எடுத்து ஞாபகம் இருக்குது அதில் எடுத்து நாங்கள் இப்போ வந்து இதில் போனோன்னு நேராக போக தெல்லிப்பளை துர்க்கியம்மன் வேறு நினைக்கிறேன் அதில் போயிட்டு அப்படியே திருப்ப போகிறோம் நாங்கள் ஓ தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்போ தொடர்ந்து கதைக்கவும் மூச்சு அடைக்குது அப்போ துர்க்கியம்மன் வந்துட்டு அப்போ நாங்கள் தெல்லிப்பளைக்குள்ளே வந்துட்டோம் திருப்பமா யூ-டர்ன் போடுவோமா இப்போ யூ-டர்ன் போய் நாங்கள் ஒரு 2-3 ஒழுங்கையை நாங்கள் திருப்பி பார்த்துக்கொள்ள போகிறோம் அப்படி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து சந்தைக்கு திருப்பி வந்துட்டோம் இப்போ வந்து சந்தையால் திருப்பி நாங்கள் இடக்கை பக்கம் திரும்ப போகிறோம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே முதல் போனதுக்கு ஆப்போசிட் சைட்டாக போக போகிறோம் எதிர்பக்கமாக போக போகிறோம் நல்ல க்ரௌட் வந்து கொண்டு இருக்குது ஆக்கள் எக்கச்சக்கமாக வந்து கொண்டிருக்கோம் ஓ விஜய் மால் அதே மாதிரி காட்டிக்கொள்வோம் இங்கே பாருங்க ஓ நல்ல இதாக இருக்குது விஜய் மால் பாருங்க ரோம்போலோட அங்கே லிஃப்ட்டும் வருது போலோட கடையில் எடுக்கல இங்கால பார்த்தீங்கன்னா இங்கே டயர் கடைகள் எல்லாம் வருது பாருங்க காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் வந்து இது காத்தடிக்கிறது வந்து டயர்கள் ஒட்டுற கடைகள் அதில் வருது இங்கே தையல் கடைகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்குது பாருங்க பங்கு ஓகே இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இங்கே தீபன் பந்தலாம் இங்கே அந்த அடுக்கடுக்காக கடைகள் வருது என்ன டயர் கடைகள் அந்த கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க உங்காலி பக்கம் போனால் அச்சுவேலி பக்கம் போகிறது அப்படியா அப்படியே நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு காடி கொண்டு இப்போ 2 பாதை பிரியுதாப்பா இப்போ ஒரு 2 பாதை பிரியுது இதால் போவோம் போகலாம் அது வரைக்கும் உங்களுக்கு காட்டிட்டு வருவோம் என்ன இங்கே பழக்கடை மிளகறிகள் விற்கிற கடைகள் அதுகள் இருக்குது இப்படி நாங்கள் கழிச்சு கொண்டு போவோம் இப்போ தான் ஸ்கூல் விட்டுருக்காகமே ஸ்கூல் பிள்ளைகள் வரையினா இதுக்கே நல்ல ரயில்வே ஸ்டேஷன் ஏதோ ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மெல்லான் ரயில்வே ஸ்டேஷன் சின்ன குட்டி என்ன இதில் அந்த இது ஜால்ராணி அதில் ஜால்ராணியும் எது நிற்கும் ஜால்ராணி நிற்கும் ஓகே ட்ரெயின் வரும் அப்படியே அடிச்சு கொண்டு போவோம் பின்னால் ஆட்டோ வருது கடவையும் இல்லை நல்ல வீடுகள் வருது ஸ்வீட் பிரேக்கர் ஓகே ஓகே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போக போகிறோம் உங்களை மெல்லாம் போர்டு இருந்தால் பார்க்கலாம் எங்கே வரைக்கும் மெல்லாமண்டு ஓகே அப்படி நாங்கள் பார்த்துருவோம் இதில் போக வேறு எல்லாமே ஆக்கள் வித்தியாசமாக பார்த்துருவோம் என்று அவன் ஃபோனை பிடிச்சி கொண்டு போகிறான் இதில் ஸ்கூலில் தான் வரும் போல நேராக போனேன் ஏழாலை ஓகே கொஞ்சம் தூரம் சும்மா இருக்கா போய் திருப்பி கொள்வோம் நாங்கள் ஸ்கூலு ஏழாலைக்கு தான் வரும் போல இருக்கேன்னு இங்கே அப்படியே ஒரு வீடு இருக்குது ஆங்கில வகுப்புக்கு ஓகே இப்படி இந்த சந்தையில் திருப்போம்மா ஓகே இதில் வந்து நாங்கள் ஏழாலைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ நாங்கள் திருப்பி அங்கே அந்த அதில் ஒரு ஒழுங்காக போகணும் அதுக்கு போவோம் என்ன யூட்டன் அடிங்க இல்லை இல்லை வேற இல்லை ஓகே சரி இப்படியே நாங்கள் அங்கே போய் தொடர்ந்து விடுவோம் இப்போ இதுக்கு ஒரு லேன் ஒன்று இருந்தது நாங்கள் அதுக்கு திருப்பா அப்படியே நேராக போனாங்க நல்லான் சந்தியால் வந்து தான் இதுக்கு திருப்பா போனாங்க இப்போ இதுக்கு திருப்பி அப்படியே பார்த்துக்கொள்வோம் கொஞ்சம் தூரம் போய் ஆ ஓகே இப்படி நாங்கள் பார்த்துக்கொள்வோம் பாருங்கள் அப்படியே காட்டிக்கொள்கிறோம் நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் போய் அண்ணா திருப்பி பார்த்துன்னு போகிறேன் என்ன செய்கிறாங்க இது இங்கே வந்து கோயிலக்கண்டு நாட்டுக்கு ம் எல்லாம் பூத்து போயிடலாம் நிற்கிது கோயில அறுவடை சீசனுக்கிட்ட வந்துடு சில இடங்களில் அறுவடையும் செஞ்சுட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து ரயில்வே ட்ராக் போகுது இதெல்லாம் கடவை இல்லை இதில் இல்லை அதில் கடவை இருந்தது இதில் ஓகே எப்படி நாங்கள் 2 சைடும் கடவை இல்லை ட்ரெயின் வேற இல்லை வந்தால் தூரவே கேட்கும் சவுண்ட் ஆனால் கோன் அடிக்க மாதிரியா இங்கே சிக்னல் இடக்கு கோன் அடிக்க மாதிரியா நல்ல குட்டி வீடுன்னு இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம் வாழைத்தோட்டம் என்ன வாழைத்தோட்டம்
எங்களுக்கு கொஞ்சம் உங்களை போக அப்படியே இதுக்கு போயிருமாங்க தெளிப்பிள்ளை வருமாங்க வேணே நேராக போக ஓகே இதில் வந்து கொஞ்சம் தூரம் போய் காட்டி கொண்டு இப்போ நாங்கள் திருப்பி மெயின் ரோடுக்கு ஏற போகிறோம் இந்த இதுலாம் மாமரம் எப்படி கீழே பூத்துருக்கண்டு வேறு இதில் காய்க்கிற காயெல்லாம் சரி முடிஞ்சு கொண்டு போய்க்க அப்படி கொண்டு போடுவாங்க ஓகே நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போவோம் என்ன வேண்டு தெளிப்பிள்ளை வந்துட்டோமா அது கூட இல்லையா கட்டுவன் வீதி மெல்லாகும் ஒரு இடத்துல மாறி போட்டிருக்காங்க இதுக்காலையும் ஸ்கூல் பிள்ளைகள் இருக்குது இதுக்கே ஸ்கூல் எங்கேயும் இருக்கக்கூடாப்பா இங்கால வந்து ஒரு கோயில் உண்டு குட்டி கோயில் உண்டு இது தோட்டக்காணி தான் புல் வளர்ந்துட்டாக்கோ ம் இது தோட்டக்காணி தான் இங்கே அங்கால பைத்தங்க தொங்குது போட்டிருக்கீங்க போல பைத்தங்க தொங்குது இங்கே மிளகாய் இருக்குது மெட்டமன் அப்படி இல்லை என்னென்னு தெரியல இதுக்கு யாரும் இருந்தால் சொல்லிவிடுங்க என்ன மண்ணண்டு எங்களுக்கு மடியா தெரியலை ம் இது நாங்கள் இப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி நாங்கள் ஜூட்டன் அடிக்கணும் உங்களுக்கு வெளியாக தெரியுதுடாப்பா இல்லை இது கலர் இப்போ தான் முதல் தரம் வர்றேன் இங்கால ஒன்றும் இல்லைண்ணே இப்போ நாங்கள் எனக்கு தெரிஞ்ச அநேகமாக தெல்லிப்பளை இதுக்கு வந்திருப்போம் நினைக்கிறேன் தெல்லிப்பளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ஏற்று வரியா இங்கே நாங்கள் இப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் இதில் திருப்ப போகிறோம் இங்கே தோட்டங்கள் வருதுடாப்பா இங்கே ஃபுல்லாக எல்லாம் புகையில் அது ரெண்டு எல்லாம் பாவக்காய் புகையில் இப்படி லைனுக்கு வருது தோட்டங்கள் வேளாளை பெஸ்ட் தெல்லிப்பளை வந்துட்டு வேணே சரி இப்படி நாங்கள் யூட்டன் போடுவோமா இப்போ நாங்கள் இந்த ஏற்கனவே சொல்லிக்கணும் நாங்கள் போய் காட்டுறோம்ண்டு இந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் அதாவது பாதுகாப்பற்ற ரயில்வே கடை ஏன்னு 3x போடுவார் ரயிலு இங்கே பக்கத்தில் அங்கே அதெல்லாம் அந்த ரோடுன்னு நாங்கள் முதல் காட்டினது இப்போ இதுக்கு வந்து இந்த இதுக்குள்ள ஒரு அந்த வீச்சந்தி ஒன்று வைச்சந்தின்னு சொல்கிறது என்ன பெட்ரோல் இருக்குது நேற்று தான் அடிச்சேண்ணா ஓகே இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம் இது அப்படியே ஒரு ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் என்ன இங்கால வந்து வீடுகள் ம் வியூ நல்லா ஃபுல்லாக தெரியும் அப்படியே இங்கால பார்த்தோன்னா இங்கால பக்கம் தான் ஃபுல்லாக வீடுகள் இங்காலெல்லாம் தோட்டங்கள் வேறுங்க என்ன இது பக்கத்தில் இருக்கிறாங்க அந்த ஒரு டைம் அந்த கடவுட சத்தம் கேட்டு கொண்டு இருக்கும் இதில் ரப்பன கையை போட்டு இல்லை கிடையாது வந்து பக்கத்தில் வீடு இருக்கிறார்கள் அண்ணாருக்கு அனுப்பாட்டன்னு டேய் ரோட்டு கரையில் இருக்குனாரு ஓகே தண்ணி பொதுக்கிணறு என்னென்னு தெரியலை இந்த வளவை அப்படி எடுக்க அப்படியே கிணத்தை இடிக்க அப்படின்ற மாதிரி தெரியல என்னென்று தெரியலை ம் ஓகே நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்கு அப்போ என்ன மெயின் ரோடு போகிறது இதுக்கால போகலாம் ஓகே அங்கால பெருசாக வீடுகள் இல்லையே அதோட முடியுது இந்த பாதை அப்படி நேராக வந்தால் அந்த பாதை அதோட முடியுதுண்ணே ஓகே அங்கே ஒரு படியன் பட்டம் எல்லாம் விட்றான் இல்லை தூரமாக விட்றான்டாப்பா அப்போ 3xல் தெரிகிறான் படியனண்டு இல்லை தெரியலை நல்லா தூரமாக நினைக்கிறான் ஓகே பாதை திரும்பி போகுது காலை போக தெரியுமோ போய் பார்ப்போம் வேணே இந்த காலைங்க போகிறோம் உள்ளவங்க எல்லாம் விட்டு காட்டுறோம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கண்டு நீங்களும் பார்த்துட்டு என்ன வேணும் சொல்லிக்கொள்ளுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு வீடு பெரிய வீடு உண்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் காட்டையில் சும்மா மேலோட்டமாக வெளியில் சும்மா என்ன தெரியுது அதை காட்டிக்கொள்கிறேன் ஊர்ப்புறங்கள் இதுக்குள்ள அப்படி உள்ளே ஒடுங்கி கொண்டு போகுது பாதை எனக்காண்டா சந்தேகம் தான் சரி பரவாயில்ல விடு பார்ப்போம் ஃபஸ்ட் ஆடி செகண்ட் ஆகி தேர்ட் ஆகி இப்போ ஃபோர்த் ஆகிடுது அப்படியே போய் ஆட்டியம் வீடு வேறும் எங்கடா ரோட்டை காணலடி இங்கால மண் ரோட்டு இங்கால ஒன்று போகுது ஏற்றும் போல நம்பிக்கை தான் இருக்குது பார்ப்போம் வந்துட்டோம் பழைய டிவியெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கணும் வேறு ஏற்று வெட்டி ஜெயிச்சுட்டேன் மாறா நல்ல ஒரு அந்த குச்சி ஒழுங்கைகள் மாதிரி ஏன்னா வீடுகள் வருது இதுக்கு கூட வந்து இதுக்கு தான் வீடுகள் வரும் மரங்கள் பலா மரங்கள் சமூக மரங்கள் எல்லாம் வருது
நாங்கள் இன்னும் ஒரே ஒரு ஒழுங்கையை பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் கணக்கு காட்டினோம்னா டைமில் இருந்தால் வந்துடும். அங்கே சந்தியை தாண்டி போய் ஒரு ஒழுங்கையை மட்டும் காட்டிக்கொண்டு அப்படியே நாங்கள் நிப்பாட்ட போகிறோம். இப்போ தான் ஸ்கூல் விட்டுருக்கேண்ணே. ஸ்கூல் விட்டுருக்குது. நேரம் எத்தனைப்பா? 2 ஆச்சு. பஸ்ஸில் நிற்கிறாங்களா? ஓகே. நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இப்போ இதில் வந்து அப்படியே நேராக போய் ஏற்கனவே காடி கொண்டு வந்தாங்க. ஸ்கூலெல்லாம் காட்டினாங்களேண்ணே. இப்போ வந்து வலப்பக்க ஒழுங்கு இடப்பக்க ஒழுங்கு ஏதோ ஒரு இடத்துல வேறு ஒழுங்கு போய் பார்ப்போம். இது அந்த டிப்போக்கு போகுது. இது ஒழுங்கா இல்லை. இது நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்ப்போம். இது அந்த டிப்போக்கு இதுவும் இந்த கராச்சி தான் போகுது. இது இப்போ ஒழுங்காக மிஸ் பண்ணிட்டேன். அங்கே வருது உண்டு. இது கடை விடுங்க. அது கடையடா. அப்போ ஒழுங்கு நிச்சயம் கடை கடை பைலேனை காணல. முன்னால் பைக் தான் வருது. பைலேனை பார்த்தா அங்கால ஒன்று வருதுறாங்க. அங்கே இதுக்கு திருப்பங்க இங்கே. ஓகே. இதுக்குள்ளே நாங்கள் திருப்பி சும்மா இருக்கா போய் பார்ப்போம். பிஓசி பேங்கு பக்கத்தில் என்னென்ன. ஓகே. நாங்கள் பார்ப்போம் இருக்கோம் என்ன வேண்டு. ரோட்டு கொஞ்சம் பிரச்சனை என்ன. கூட போய் நிறைய மேத்ஸ் கிளாஸ்கள் எல்லாம் கொடுக்கணும். மேத்ஸ் கிளாஸில் இங்கிலீஷ் கிளாஸுகள் ப்ரீ ஸ்கூலில் தான் கூட பார்க்குறாங்க. ஐயா நல்ல ஒரு பீடியம் வச்சு கொண்டு போகிறார். அப்படி நாங்கள் போய் பார்ப்போம். முட்டுச்சந்தோடா இல்லைண்ணே. இவங்களை காடி கொள்கிறேன் பாருங்க. இப்போ பிரேக் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. இழுத்து பிரேக் அடிச்சுக்கிறாங்க. அதில் திருப்பது அப்படி அங்காளி பக்கம் போகிற மாதிரி தான் கிடக்கு. அப்படியே சும்மா காடி கொண்டு வரேன் பாருங்க என்ன மாதிரி இருக்குண்டு. இங்கெல்லாம் அப்படியே பத்த மாதிரி காடு மாதிரி இருக்குது மரங்கள். இதுக்கு டப்புன்னு ஒரு குளிர்மை வருது இல்லை பெரிய மரங்கள் நீக்க நல்ல ஹானி வெறுங்காணியில் இருக்கேன். வெறுங்காணி புளிய மரம் அதெல்லாம் நிற்கிது. ஆலமரம் புளிய மரம் எல்லாம் இருக்குது. இதுக்கு அங்காலையும் போகுது. 3 ரோடு போகுதுடா. அப்போ ரயில்வே கிராஸுக்கு வந்துட்டு இதில் ஒரு கோயிலும் இருக்குது. ஓகே. இங்கே ஒரு கோயில் இருக்குது. கட்டுற வேலை நடந்து கொண்டு கோயிலில் நல்ல பெரிய கோயிலானே. பெரிய கோயில் உண்டு. இந்த காடிகள் கொண்டு இருங்க. ஒரு ஆலமரம் இருக்குது. நிறைய ஆலமரங்கள் வந்தது. இதுலேயும் ஒரு முன்பள்ளியடாப்பா. சைவ வாலிபர் சிறுவர் முன்பள்ளியா. இங்கே ஒரு ரயில்வே கிராசிங். நேராக கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்புவோம். என்ன அங்கால மெல்லாம் ஸ்டேஷனுக்கு இங்கால வந்துட்டேன். ஸ்வீட் பிரேக்கெல்லாம் விட்டுறாத. ஓகே. நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம். இதில் வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறது இல்லை. சுற்றி காட்ட முடியாது. டைம் சரியாக வந்துடும். அதில் வந்து நோம்பலாக அவங்கள காடி கொள்கிறேன். என்ன சும்மா நோம்பலாக அவங்கள காடி கொள்கிறேன். நான் ஒழுங்காக போகுது. என்ன பரவாயில்ல. இப்படியும் ஒருத்த முதல்ல நிற்கிறான்டாப்பா. இது ஒழுங்காக போய்கொண்டே இருக்குது. அங்கால எங்காலன்ட்டு நிறையா போகுது. திருப்பி வேறு வாதத்திலையும் தானேடாப்பா. ஓகே. இப்படி நாங்கள் போய் எங்கால பக்கம் போகிறோம்னு தெரியல. இப்படியே போய் எங்கேயாவது கொண்டு ஏற்றி விட்டுரும். அங்கே நடுவில் எங்கேயாவது போவோம். இங்கால ஒரு பெரிய வீடு ஒன்று வருது பாருங்கள். வீடு யூட்டன் போடுவோம். முதல்ல இதில் சந்தியில் போடுவோம். ஆளும் கேட்க போவேண்ணா. பின்னால் பைக் வருது நினைக்கிறேன். பார்த்து பைக்கை விட்டுட்டு எங்கே வேளாளை மேற்கு. ஓகே. அது அப்படி எங்கேயால வேறு அந்த இடம் மாறி வரும். இதுக்கு வந்து வேளாளை மேற்கு வருது. ஓகே. இப்படி நாங்கள் வந்து இதோட இந்த காவலி என்ட்ரவிஸ் இதெல்லாம் நினைக்கிறேன். வங்காள பக்கம் சில இடங்கள் காட்டை மிஸ் பண்ணியிருக்கலாம். அதில் வந்து நாங்கள் பண்ணுமென்றால் இன்னொரு காணொலியாக அந்த காட்டாத இடங்களை உங்களுக்கு போட்டுக்கொள்கிறேன். காட்டாத இடங்களை என்று பார்த்தோம்னால் இப்போ வந்து இதே டைம் வந்துட்டுது. நீங்கள் கணக்க நேரம் போடைக்கு வந்து பார்க்க ஒரு போர் அடிக்கும். நிறைய காணொலிகள் வந்து கண் நேரமாக வந்து கொண்டு இருக்குது. அதில் வந்து போர் அடிக்கும். அதில் வந்து தம்பியே இவ்வளோ மலத்தியாக போடுறாங்க. என்ன சிலது தவிர்க்கல. இப்போ இதே காட்டை அப்படியும் இப்போ 30 நிமிஷம் தாண்டி வந்திருக்கேன் சில நேரம். அதனால் ஒன்றும் செய்யலாது. அதில் வந்து நான் அங்காலே ஒன்று திருப்பி இன்னொருக்காக அங்காலே பக்கம் காட்டாத இடங்கள் காட்டாத ஒழுங்கில் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நல்லா வந்து தான் திருப்பியும் போட்டுக்கொள்வேன். தெளிவு இருக்காது. மற்றது நிறைய பேர் பேசுகிறத என்னென்றால் தம்பி என்ன ஃபாஸ்ட்டாக போய் காட்டுறேன். அதனால தான் மெதுவாக போய் காட்டுறது. சில யோசிப்பீங்க ஏன்னு ஒன் ஸ்லோவாக கூட ஸ்லோவாக போகிறான்ட்டு. சில பேர் அதையும் பேசுகிறவ சொல்லி அப்படியும் நிறைய இதுகள் நடக்கிறது. அப்போ அதில் வந்து இவ்வளோதையும் காட்டிக்கொள்வேன். நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்துன்னு சொல்லிக்கொள்ளுங்க.
ஓகே, இதோட நான் இந்த காணொலி ரிவ்யூ செய்து இந்த காணொலி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எந்த சேனலையும் ஜெஃப்நாத் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த நாளில் சந்திப்போம். பாய்.